சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே நிச்சயமாய் இன்றே நடந்திடுமே. சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே நிச்சயமாய் இன்றே நடந்திடுமே. கர்த்தர் நின்றே யுத்தம் செய்வாரே, உனக்கெதிரான ஆயுதம் வாய்க்காதே. கர்த்தர் நின்றே யுத்தம் செய்வாரே, உனக்கெதிரான ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏசாயாவின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 1 முதல் சில வசனங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமிப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் இந்த வசனத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான மகத்துவமான காரியம் என்னவென்றால், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படியாய் இருக்கிறபடியினாலே அவருடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயிருக்கின்றது. ஆனால் வானத்தையும் பூமியையும் அவருடைய மகிமையினாலே, அவருடைய வல்லமையினாலே, அவருடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்த தேவன் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களையோ நோக்கி பார்ப்பீரேன் என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியும் அவருடைய மகிமையினாலே உருவாக்கின தேவன் இந்த உலகத்தில் உள்ள மகிமையானவைகளையும், இந்த உலகத்தில் உள்ள ஆஸ்தி உள்ளவர்களையும், அந்தஸ்து உள்ளவர்களையும், அதிகாரத்தில் உள்ளவர்களையும் அவர் நோக்கி பார்க்காமல் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களையே நோக்கி பார்க்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிற நாம் அவரை போன்று சிந்திக்கும்படியாய், அவரை போன்று நடக்கும்படியாய், அவரை போன்று பேசும்படியாய், அவரை போன்று மற்றவர்களை பார்க்கும்படியாய் கர்த்தர் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, இன்றைய நாட்களில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவைகளை நோக்கி பார்க்கின்றோம்? ஆஸ்திகள் உள்ளவர்களையா, அந்தஸ்து உள்ளவர்களையா, இந்த உலகத்தில் உள்ள மகிமையானவைகளையா, இந்த உலகத்தில் உள்ள அதிகாரத்தில் உள்ளவர்களையா நாம் நோக்கி பார்க்கிறோமா என்று சொல்லி
சற்று சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் அவர் பார்க்கும்போது ஆஸ்திகள் உள்ளவர்கள், அந்தஸ்து உள்ளவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் காணிக்கை பெட்டியில் காணிக்கை கொடுத்ததை பார்க்கின்றோம். ஆனால் தேவனுடைய பார்வை அவர்கள் மேல் போகாமல் ஏழை விதவை போடுகிற காணிக்கையின் மேலேயே அவருடைய பார்வை போனது. அவர் அந்த ஏழை விதவையே நோக்கி பார்த்தார். அந்த ஆலயத்தில் வந்த ஆஸ்திகள் நிறைந்தவர்கள், அந்தஸ்து நிறைந்தவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், அவர்கள் கொடுக்கிற காணிக்கையை அவர் நோக்கி பார்க்காமல் ஏழை விதவியின் காணிக்கையை நோக்கி பார்த்தார். அவரையே நோக்கி பார்த்தார். பிரியமானவர்களே, அவருடைய காணிக்கையே கர்த்தர் அங்கீகரித்தார். ஆம், நம்முடைய பார்வை எப்படி இருக்கின்றது? நாம் கர்த்தருக்கேற்ற பார்வை மற்றவர்களை பார்க்கின்றோமா? கர்த்தருக்கேற்ற நம்முடைய நடைகள் இருக்கிறதா? கர்த்தருக்கேற்ற நம்முடைய உடைகள் இருக்கிறதா? கர்த்தருக்கேற்ற நம்முடைய வார்த்தை இருக்கிறதா? கர்த்தருக்கேற்ற நம்முடைய செய்கை இருக்கிறதா? பிரியமானவர்களே, வானத்தை பூமியையும் வாயின் வார்த்தைகளினாலே உருவாக்கின வல்லமுள்ள மகா பெரிய தேவாதி தேவன் இந்த உலகத்தில் உள்ளவைகளையும் உலகத்தில் உள்ள மகிமையானவர்களையும் அவர் நோக்கி பார்க்காமல், எப்படி அவர் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையோ நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னாரோ, அதே போல நாமும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு அவருடைய வசனத்துக்கு நடுங்கி அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்து அவரையே நோக்கி பார்க்கும்போது மகா பெரிய தேவன் நம்மை அவர் நோக்கி பார்ப்பார், நமக்குண்டான காரியத்தை அவர் செய்வார் என்று சொல்லி விசுவாசித்து அவருடைய சமூகத்தில் நம்மை நாம் தாழ்த்தி ஆவியில் நொறுங்குண்டு அவருடைய வசனத்துக்கு நடுங்கி நிற்போம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.